ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ராமேஸ்வரம் டூர் போயிருந்தோம். அதில் என்னென்ன பிளேஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் ராமேஸ்வரம் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராமநாத சுவாமிகள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 22 புனித தீர்த்தங்களில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாமி பார்க்கறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருந்தோம். இந்த கோவிலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சதுக்கப்புறம் ராவணன் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் இல்லையா? அதனால் வந்து சிவனுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக ராமன் நிறுவிய கோவில் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வந்து அதனால தான் வந்து சிவனுக்கு இந்த கோவிலில் வந்து ராமநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அதோட கட்டிடக்கலைகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. 1000க்கு மேற்பட்ட தூண்கள் உள்ள கோவில். கோவிலுக்கு உள்பக்கம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருந்தது. இதெல்லாம் எப்படிலாம் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து. இந்த காலத்தில் இது மாதிரிலாம் கட்டுறது நிறைய டெக்னிக்கல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இப்படி கட்டினதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? எவ்வளோ டேலண்டான பர்சன்லாம் இருந்திருக்காங்கல்ல. எவ்வளோ அழகாக எத்தனை தூண்கள் வந்து இந்த கோவிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே போகிறதுக்கு வந்து வழியே தெரியல. நாங்கள் ரொம்ப நேரமாக இங்கே உள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம்ல, அதனால் ரொம்ப அழகாக இருந்தது கோவில். அங்கே வந்து போனோடனே ஒரு குட் வைப்பு. அந்த ஸ்டோரி அந்த கதைலாம் அப்படியே நமக்கு தெரியும்ல ஓரளவுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைத்தெருவில் ஃபுல்லாகவே லிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி, அப்புறம் நிறைய ஷெல்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ருத்ராட்ச மாலை இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற பிளேஸ் வந்து தனுஷ்கோடி. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசைங்க தனுஷ்கோடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட ஸ்டோரியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நாங்கள் ரோட்டில் போகும்போதே எனக்கு ரொம்ப அப்படியே பிரமிப்பாக பார்த்துட்டு போனேன். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி கடல். வாட்டரே வந்து வேறு கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கடலூர் சைடு இல்லையா, இந்த சைடு வேறு கலரில் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மரத்துக்கு பின்னாடி ஃபுல்லாகவே கடல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 பேர் இறந்த இடம். தனுஷ்கோடி வந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட இந்தியாவோட கடைசி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாலாம் சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கோஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். பார்ப்போம் ஏதாவது நம்மளுக்கு வைப் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஐயோ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மீன் ஃபுல்லாகவே வந்து சீ ஃபுட்ஸ்லாம் நமக்கு ரெடிமேடாகவே அப்படியே செஞ்சு தருவாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இந்த சைடு நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் இங்கேயே இருப்பாங்க போல். ஆனால் இவங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் இங்கே இருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக அலை அடிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. கடல் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஊரையே உள்வாங்கிக்கிட்ட ஒரு ஊர் இது. நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடத்தெருக்கள்லாம் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய கல்லாம் வச்சுருந்தாங்க. பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போன சர்ச்சு, அப்புறம் நிறைய வீடுகள் இதெல்லாம் வந்து நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணோம். அது என்னன்னு தெரியல, ஒரு வைப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேர் இறந்த இடம் இல்லை இது. எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லை அப்படி சொல்லிட்டு. இங்கே தான் வந்து கோஸ்ட்டு ஹவுஸோ ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. எப்பவும் போல தான் இருந்துச்சு. இதுதான் அந்த இடிஞ்சு போன சர்ச்சு. இந்த சைடு போனால் நிறைய வீடு, அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருந்துச்சு. எவ்வளோ ஹாப்பியாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமலே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல்.
இடிஞ்சு போன வீடு, ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்ருந்தோம். சரியான வெயில், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக நாங்கள் டூர் போயிட்டு இதெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக வந்து போய் பார்க்கணும் ஒரு தடவை இந்த இடத்தெல்லாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஏதோ கோவில் கட்டிகிட்டு இருந்தாங்க புதுசாக. இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன், இடிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். முன்னாடி கொஞ்சம் மேலே செவர்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு, வீடியோலாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து நைட் நேரத்தில் ஏதோ ஒரு அலறல் சத்தம், அதுக்கப்புறம் யாரோ கத்துற மாதிரி, நிறைய பேர் கத்துற மாதிரிலாம் சத்தம் கேட்குமா. நான் இங்கே ஹோட்டல்லாம் வச்சுருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டேன். அவங்களாம் வந்து ஒரு சில பேர் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு சில பேர் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஏதோ பெரிய வீடு மாதிரி இருந்துச்சு. வீடா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஆஃபீஸ் அந்த மாதிரி இருந்திருக்குமோ தெரியல. இதோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கடலில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நிறைய கூட்டம், நாங்கள் போனப்போ நிறைய கூட்டம். ஏன்னா இது வந்து ஹாலிடே டைம் இல்லையா, அதனால நிறைய வந்திருந்தாங்க. ஆனால் இந்த சைட்லாம் மோஸ்ட்லி யாரும் வரல, நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஒரு சில பேர் தான் வந்தாங்க. நான் நிற்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல கூட நிறைய வீடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் அந்த சைடு ஃபுல்லாகவே நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தோம். எங்கே ஃபுல்லாகவே வீடு தான் இருந்திருக்கு, கடல் கிட்ட கூட வீடு இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு ஊரில் செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 ஜன்னல் வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். செம்ம பயங்கரமான வீடுகள்ங்க, அவ்வளோ அழகான அந்த இது வந்து இந்த வீடு வந்து ஒரு படத்தில் வந்திருக்கும், ரஜினி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். நிறைய படம் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து பிரபு இவங்கெல்லாம் நடித்தப்போ இந்த வீட்டில் வந்து நிறைய மூவி எடுத்திருக்காங்களாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே பேலஸ் தாங்க. அதுவும் இல்லாமல் கோவில் மாடலில் கட்டியிருக்காங்க அந்த வீடெல்லாம். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. படத்தில் பார்க்குற மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாகவே அவ்வளோ அழகான அந்த காலத்தில் கட்டின வீடு போல் இருக்குது. இதெல்லாம் அந்த ராஜாக்களோட வீடு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான வீடு. இது எல்லாமே செட்டிநாடு வீடாம். இது வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப வாவ் எப்படி இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சுற்றி அங்கே ஃபுல்லாக நிறைய வீடு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வந்து முன்னாடி வந்து அந்த கோபுரத்தில் சிலைலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிலைகள்லாம் செதுக்கி அழகாக கோவில் மாதிரியே இருக்குது வீடு. முன்னாடி பார்க்கறதுக்கு வீடு மாதிரியே தெரியல, கோவில் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி பங்களா, இதை விட பெரிய பெரிய பங்களாஸ்லாம் இருந்துச்சு இங்கே. நாங்கள் எல்லா தெருவுலேயும் போய் சுற்றி பார்த்துட்டு அழகாக காரில் தான் போயிருந்தோம். அதனால் வந்து நாங்கள் லைனாக போய் பார்த்துட்ருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக தாஜ்மஹால் ஸ்டைல்லலாம் கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் எவ்வளோ ஒரு கட்டிடக்கலை நிபுணர்கள்லாம் எவ்வளோ திறமையானவங்களாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு கோட்டை இருந்துச்சு. இந்த கோட்டைக்குள்ளே வந்து போகிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெளியிலேருந்தே விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இது என்ன கோட்டை அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஊர்களோட பேர்லாம் அதிகமாக தெரியல, அதனால நான் இதில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்கள் ஊர் சைடில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த போர்டில் கூட இருக்குது பாருங்கள், இது என்ன கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே வந்து ஒரு 11 o'clock 12 o'clock அப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் கட்டின இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சித்தன்ன கோவில் சித்திரம் பார்க்குறதுக்கு தான் போனோம். இது வந்து 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய வேலையாட்கள்லாம் வச்சு. உள்ளே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போட்டுகிட்டே போனோம். இதுதான் அதோட மெயின் கேட் பாருங்கள். இதுக்குள்ளே தான் போகணும். இதில் வந்து ஒரு 40-50 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேலே வந்து பாறையை குடஞ்சி உள்ளே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு. அந்த ரூமில் தாங்க கையாலே பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஒரு அழகாக. அந்த காலத்தில் வந்து ஒரு மெஷினோ இல்லை அச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் பெயிண்ட்டே கண்டுபிடிக்காத காலம் அது. அதிலே எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். சித்தன்ன கோவில் சித்திரம் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் சித்தன்ன கோவில் சித்திரம்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில் வந்து வரும். அப்போல்லாம் நமக்கு புரியல. இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பாதுகாத்து வச்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. நிறைய பேர் அப்போல்லாம் வருவாங்களாம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. இது வந்து ஒவ்வொரு டிராயிங்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏறி போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஒவ்வொரு டிராயிங்க்கும் ஒரு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. இது வந்து தாமரை வந்து எந்த மாதிரிலாம் மலருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா ராணி படத்தை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் காமிக்கிறேன். பின்னாடி வந்துட்டுருக்கு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.